எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜாயின். இன்னைக்கு 2 கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம், நாட் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நாள் கழிச்சு பண்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி 2 ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு நான் இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வச்சு நான் ஜாபுக்கு ஜாயின் பண்ண பிறகு அப்புறம் டைம் கிடைக்கல எனக்கும் பண்றதுக்கு. அதனால வைக்கல. பட் இப்போ நிறைய வைக்கலாம் பிளான். நம்ம ஒன்றா வீக்லி வீக்லி டைம் கிடைக்கும் நான் வைக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் டு ஜாயின் திஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அந்த போட்டோல பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி காலையில கொஞ்சம் சொதப்பாயிருச்சு. டைமிங் வந்துட்டு தப்பா போட்டேன். நிறைய பேர் ஜாயின் ஆகல. காலையில பதிலாக நான் நைட் அண்ட் பிஎம் போட்டேன் அந்த. பட் ஃபைன், அதை ஜாயின் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் இதுதான் இன்னைக்கு இப்போ டாக் வந்தது. So how to read MPU 6050 aircraft 9 இல்ல 5. ஓகே, ஸோ 50 டேட்டா ஷீட் எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போறேன். ஸோ இந்த கிளாஸ்மே எனக்கு காலையில சொன்ன மாதிரி தான். என்கிட்ட டவுட் ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி டேட்டா ஷீட் வந்துட்டு படிக்கிறதுக்கு தெரியணும். இன்டர்ல வந்து கேட்குறாங்க கேள்விகள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. அவர் கேட்டாரு, அது நிறைய பெரிய கொஸ்டின் கேட்டார் அவர். நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அது இந்த ஒரு கேள்வியும் முக்கியமாக கேட்டாங்க இந்த மாதிரி சொன்னார். அதனால சரி ஓகே ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால இந்த ஒரு மாடியூல் நான் வாங்கி வச்சிருந்தேன் இதுக்காகவே. அண்டு ஒன்று சில விஷயம்லாம் பண்ணேன். அதில் என்ன எது பண்ணேன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், டேட்டா ஷீட்ஸ் எப்படி படிக்கிறது. அதான் நம்ம டாபிக் ஆக்சுவலி. ஹவு டு அனலைஸ் டேட்டா ஷீட். என்ன பிகாஸ் இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து அதுதான், டேட்டா ஷீட்ஸ் படிக்கிறது எப்படி கேட்குறாங்க. ஏன்னா சும்மா ஒரு கோடிங் பண்ணிடலாம். அது கோடிங் பண்ணுறது எப்படி? டேட்டா ஷீட்ஸ் எல்லாம் கோடிங் பண்ண முடியாது இல்லையா? ஸோ டேட்டா ஷீட்ஸ் படிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட். படிக்க தெரிஞ்சோடனே அந்த கோடிங்கை மாற்றணும். மாற்றிட்டு அவுட்புட் பார்க்க தெரியணும். ஸோ நிறைய விஷயம் இருக்கு அதில். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டு இந்த MPU 6050 இந்த சென்சார் வந்து எதில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா STMல பண்ணியிருக்கேன். STM இந்த கோடிங் உங்க முன்னாடி இருக்கு. இதான், இதெல்லாம் சும்மா சின்ன ரொம்ப 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 சிம்பிள் கோடிங் தான் இது. ஜஸ்ட் இவ்வளோ தான். வைல் ஃபோன் போனால் இவ்வளோ தான் கோடிங் முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஸோ இதெல்லாம் என்ன ஏதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே வந்துட்டு சும்மா போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டு. சாரி கைஸ், இது கட் ஆயிடுச்சு, நெட்வொர்க் ப்ராப்ளம். காலையில் இதே மாதிரி தான் ஆச்சு. ஓகே ஃபைன். வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா? வாய்ஸ் கரெக்டா கேக்குதா? ஸ்க்ரீன் எல்லாம் ஃபைன். சாட்ல கூட சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் டல்லா இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இப்போ கேட்கணும் நினைக்கிறேன். நீங்க வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க, ஆ, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ கோடிங் ரொம்ப சிம்பிள் தான். HTML பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹால் யூஸ் பண்ணியிருக்கேன். Okay, எதுக்காக ஹால் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுக்கு ஹால் யூஸ் பண்ணல, அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற அந்த சென்சார் மாடியூல் எதுனா, நான் சொல்ல போற விஷயம் வந்து காமன் தான், காமன் டு ஆல். நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சென்சார் எடுத்தது, அவர் அதில் டவுட் கேட்டார் என்கிட்ட. சென்சார் ஸ்பெசிஃபிக்கா சிம்பிளான சென்சார் வேற அது. அதனால அதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரி, என்ன சென்சார்னா MPU 6050. இந்த சென்சார் தான். ஃபர்ஸ்ட் அது என்ன சென்சார் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம படிக்கலாம் கண்டிப்பா. சரி, என்ன சென்சார்னா இதான் சென்சார். ஓகே, இதுல வந்து இந்த ரோபோ வேண்டாம், வேற இருக்குன்னு வேற இருக்கா, அது எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் தான் நான் வாங்கினேன் நான். நீங்க எதுலனா வாங்கிக்கலாம், ரோபோல வாங்கலாம், அமேசான்ல வாங்கலாம், அது உங்க விருப்பம் தான். எதுவும் சஜஸ்ட் பண்ணல அதுல. சன்ரோம்ல கூட இருக்கு, இது கூட நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மாடல். ரொம்ப கம்மி தான், 100 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளோதான் இருந்தது. இப்போ கம்மியா இருக்கு நினைக்கிறேன் வேலை. நான் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஃபைன். ஸோ இந்த சென்சார் தான் ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கிறது இப்போ. இது தெரியும் எல்லாருக்குமே, நிறைய பேர் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க. கைரோ அண்ட் ஆக்சிலரோமீட்டர் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இதுல இருக்கு. ட்ரிபிள் ஆக்சஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுல வந்து டெம்பரேச்சர் கூட வரும், டெம்பரேச்சர் சென்சிங் கூட வரும் இதுல. அதெல்லாம் ட்ரிபிள்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து கைரோ ட்ரிபிள்ங்கிறது XYZ, அந்த ட்ரிபிள். நாட் டெம்பரேச்சர்லாம் வருது, பட் அதை பத்தி இங்க மென்ஷன் பண்ணல. ட்ரிபிள் என்ன மீனிங்னா XYZ மூணு இதுலயும் நமக்கு வரும், மூணு ஆக்சஸ்லயும் நம்ம டேட்டா வரும். கைரோலையும் வரும், ஆக்சிலோமீட்டர்லயும் டேட்டா நமக்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுதான் இந்த சென்சாருடைய கான்செப்ட். இதுக்கான டேட்டா ஸ்டிச் படிச்சு பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு சேலஞ்ச் தான் அவர் என்கிட்ட கேட்டிருக்கிறது. ஸோ நானும் அப்படியே சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன், படிச்சு பார்த்தேன், புரிஞ்சிருச்சு, அவுட்புட் வந்துருச்சு எனக்கு. So ரொம்ப சிம்பிள். ஓகேவா?
ஸோ ஹவு டு ஸ்டார்ட், எப்படி இதை படிக்க ஆரம்பிக்கிறது, அதுதான் இப்போ முதல் கேள்வி. ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட். முதல் கொஸ்டின் நம்ம எழுதி காட்டுறேன். எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு எழுதி காட்டுறது, நம்ம டைப் பண்றதை விட. ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த டேட்டா ஷீட்ஸ் படிக்கிறதுக்கு, இல்லை டேட்டா ஷீட்ஸ் படிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சென்சார் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வேட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சென்சார், என்ன பண்ண போகுது. ஓகே, வாட் அப்படின்ற அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க சென்சார்ட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ஃபர்ஸ்ட் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாட். ஓகே, வாட்னு எதுலன்னா சென்சார், நீங்க எதை பத்தி பற்றி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்சார் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளா இந்த கிளாஸுக்கு எடுத்த சென்சார் இல்லை, நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனி சென்சார், எனி திங், வாட் எவர் இட்ஸ், எல்லாத்துக்கும் டேட்டா ஷீட்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். நீங்க நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன், இந்த சென்சார் எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இதோட கேட்டார், நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்ன ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது, அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் அதான் நீங்க பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சு போச்சு கை ரோல் தான் பண்ண போறோம், ஆக்சிலோமீட்டர் பண்ண போறோம், தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகுது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ பார்த்தோன்னே சொல்ல முடியுது, யாரும் கெஸ் பண்ண முடியுமா? இந்த படத்தை பார்த்து என்ன ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியுமா? தெரியும் நினைக்கிறேன் இப்போ இருக்கிறத பத்தி. சும்மா கெஸ் பண்ண முடியுமா? இது என்ன ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? எனி ஐடியா? இந்த சென்சார் யூஸ் பண்ணிருக்கீங்களா முன்னாடி யாராவது? எனிபடி? I2C bro. I2C. Bro எப்படி I2C வச்சு யூஸ் எப்படி I2C? எதனால I2C? அங்க Bro, SDA யா ஷோர். ஸோ பின் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா. இதே எஸ்பிஐ இருக்குன்னா எஸ்டிஐ, எஸ்டிஓ, அப்புறம் கிளாக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை சில இதுல வந்துட்டு மோசி மியூசன் கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா எஸ்டி கார்டு மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா டேட்டா ஷீட் பத்தி படிக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படி இருக்கும். இப்போ டேட்டா ஷீட் இப்போ இந்த லெட்ஸ் எடுத்துக்கலாமே, இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ எஸ்டி கார்டை பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு என்ன ப்ரோட்டோகால் இருக்காது ஃபர்ஸ்ட் தெரியணும். மாடியூல் இருக்கு, ரீடர், எஸ்டி கார்டு ரீடர் இருக்குல்ல. ஸோ இது ஓப்பன் ஆக லேட் ஆகுது நினைக்கிறேன். அடுத்த இமேஜ் வரல, பேட் லக். பட் இங்கே போட்டிருக்காங்களே அதை சரியா, இங்க பின்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா இந்த பின் பேக்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, இது படத்துக்கு கண்டி போட்டிருப்பாங்க. வேற ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்க்கலாமே. இப்போ வர சென்சார்ல இமேஜஸ் வந்துட்டு பேக்ல தராங்க போல. என்கிட்ட இருக்கிற மாடியூல் எஸ்டி கார்டு மாடியூல் ஒன்று இருக்கு, அது வந்துட்டு ஃப்ரண்ட்லே நேம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோட்டோகால் தெரிஞ்சுக்கலாம், அதை பார்க்கலாங்க. தட்ஸ் இட். இமேஜஸ் கொடுக்கல, வரும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு பார்க்க புரியுது உங்களுக்கு, இந்த எஸ்பிஐ ப்ரோட்டோகால் இமேஜ் தரானே கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்காக. எஸ்பிஐ ப்ரோட்டோகால் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அது மாதிரி இதை பத்தி படிக்கணும்னா I2C தெரியணும் அப்படின்றத கான்செப்ட். ஸோ எதுக்காக எடுத்தோடனே நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சென்சார் வச்சு பண்ண போறீங்க அப்படின்னா, படிச்சு செய்ய போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று I2C-யா, இல்லை எஸ்பிஐ, இல்லை கேனா, யூஆர்ட்டா, இல்லை வந்துட்டு நார்மல் பேரல் கம்யூனிகேஷனா, இல்லை சீரியல் கம்யூனிகேஷனா, ஏதோ வாட் எவர் இட் இஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்ன எதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து I2C பண்ண போறோம் இல்லையா, I2C நம்ம வந்துட்டு இப்போ செய்ய போறோம் அப்படிங்கிறப்ப I2C-க்கான ப்ரோக்ராமிங் கோட் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, எனி கண்ட்ரோல். நான் வந்துட்டு எஸ்டிஎம்ல செஞ்சு காட்டுறது என்னோட லேர்னிங்காக செய்யறேன். நான் எஸ்டிஎம்ல I2C ஹால் லெவல்ல செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சுட்டேன். அதை வச்சு எப்படி நம்ம சென்சார் பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் பிக்ரியம் பண்ணுவேன், வேற எந்த கண்ட்ரோல் கொடுத்தாலும் பண்ண முடியாது, என்னால டேட்டா ஷீட் படிச்சு நான் பண்ணிடுவேன். ஸோ எனி கண்ட்ரோலர் நீங்க பண்ண தெரியணும். டேட்டா ஷீட்டை படிச்சு பார்த்தா அந்த I2C முதல்ல முடிக்க தெரியணும். அதுதான் முதல் பார்ட்.
ஓகே, ஐ டேக் STM32. ஏன் நான் யூஸ் பண்ற ஐசி பேர் வந்து STM32L43 அல்ட்ரா லோ பவர் அது. ஓகே, L433 RC-T6P. இதை நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐசியோடைய பேர், நேம், பார்ட் நம்பர். ஸோ நீங்க எந்த ஐசின்னு எடுத்துக்கலாம். எஸ்டிஎம் ப்ளூபில்லா இருக்கலாம், இல்ல பிக்ல வந்து சீப் ஐசி இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஐடிசிக்கான கோடிங் பண்ண தெரியணும். நம்ம இப்ப பண்ண போற சென்சார் இன்டர்ஃபேசிங்காக. ஸோ அதுதான் மெயின். டேட்டா ஷீட் படிக்கிறதுக்குன்னு அது தெரிஞ்சிருக்கணும். ஏன் டேட்டா ஷீட் படிக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேட்டா ஷீட்ல எதை பத்தி ஃபுல்லா பேசியிருப்பாங்கன்னா, இந்த I2C பத்தி தான் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. அவங்க எஸ்பி பேரல் கம்யூனிகேஷன் பத்திலாம் பேச போறது இல்லை. இந்த I2C பத்தி தான் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு நோ வெரி டீப் வாட் இஸ் I2C. நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அவங்களால வந்துட்டு அதை கோடிங் வந்து டெவலப் பண்ண முடியும். அப்போதான் அவங்க சொல்ற பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியும், அவங்க சொல்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்பதான் ஸோ I2C நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதை பண்றதுக்கு. எனி கண்ட்ரோலர், இட்ஸ் யுவர் சாய்ஸ், ரைட்? ஸோ I2C பண்ண பேர் இருக்க முடியும், ரைட்? ஐ ஹோப் இங்க இருக்க எல்லாரும் ஓரளவு I2C தெரியும்னு நினைக்கிறேன். மேபி என் கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, இல்லை வேற எங்கேயா கூட கத்துருக்கலாம் I2C நீங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு I2C கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இது எப்படி அனலைஸ் பண்றதுன்ட்டு, ரைட்? ஸோ நமக்கு என்ன ப்ரோட்டோகால் என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த கூகுள்ல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் அது ஒண்ணுதான், ரைட்? அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவை, கூகுள்ல இருந்து டேட்டா ஷீட்ஸ் டவுன்லோட் பண்ண தெரியணும். ஒண்ணுமே இல்லை, சென்சார் டேட்டா ஷீட் சும்மா போட்டாலே போதும், வந்துருச்சு டேட்டா ஷீட், அவ்வளவுதான். டேட்டா ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள்ல இருந்து ஈஸியா நம்ம. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஹால் டேட்டா ஷீட் இருக்கு, அதெல்லாம் போக மாட்டேன். நெட்ஒர்க் ஸ்லோன் வருது. ஓகே, ஸோ இந்த ஸ்பார்க் ஃபன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அழகா வந்து டேட்டா ஷீட்ஸ் கொடுத்துட்றாங்க நமக்கு. ஓகே, என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? இது நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு எனக்கு இங்க காட்டுது. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஹலோ ஹலோ, வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, bro, clear. ஓகே, ஃபைன். ஸோ இதான் அந்த டேட்டா ஷீட். ஸோ இப்போ நீங்க பார்க்குற டேட்டா ஷீட் இதுதான். ஓகே, என்ன போட்டிருக்காங்க நல்லா படிங்க. ரெஜிஸ்டர் மேப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ஷீட்ஸ் எதை வச்சிருக்குன்னா, இந்த சென்சார்னுடைய ரெஜிஸ்டர்ஸ் மேப் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷனும் இதுல இருக்கும். அதான் இதனுடைய கான்செப்ட். 4.0 ரிவிஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரிவிஷன்ஸ் அவ்வளோ இது வந்திருக்கு, ரைட்? அண்ட் இதை பத்தி ஃபுல்லா நீங்க படிக்கலாம், நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ முதல் பார்ட் நான் வந்து பார்ட் பிரிச்சுட்டேன். ஒரு டேட்டா ஷீட்ஸ் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறதே ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டம், நிறைய இருக்கு, பார்க்க முடியாது. என்ன பண்றேன்னா, ஒரு டேட்டா ஷீட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு எழுதிடலாம். டைப் பண்ணி காட்டிட்டுங்களா? ஒரு டேட்டா ஷீட்ல என்னென்ன இருக்கணும், நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். முதல் பாயிண்ட், ஓகேவா? முதல் பாயிண்ட் வந்து கண்டென்ட். அதாவது அந்த வாட் இஸ் தட் இண்டெக்ஸ் சொல்லிக்கலாமா சிம்பிளா? இண்டெக்ஸ்னா அந்த டேட்டா ஷீட்ல என்னெல்லாம் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். இதான் முதல் பார்ட். என்னென்ன இருக்கு, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க, நம்ம மெயினா பார்க்கறது வந்துட்டு வாட் ப்ரோட்டோகால். அதுலேயே கொடுத்துருப்பாங்க என்ன ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகுது அதை பத்தினது. ஓகே, அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸ்பெக். ஸ்பெக்ன்ற சென்ஸ் அது வோல்டேஜ் என்ன, அது எவ்வளவு கரண்ட்ல ஒர்க் ஆகுது. அப்புறமேட்டு வந்துட்டு ஆம், என்ன ப்ரோட்டோகால், அந்த ப்ரோட்டோகால் அதுலேயே ஃபுல்லா வந்துருது. அண்ட் எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் கூட அதில் இருக்கும். என்ன டெம்பரேச்சர் இருக்கும், அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸ்பெக். ஸ்பெக் நம்ம வந்துட்டு எப்போ பார்ப்போம்னா, யூஸ் பண்றப்ப பார்ப்போம். எப்பயுமே ஃபுல்லெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டோம், தேவைப்படும் போது பார்ப்போம். எவ்வளவு ஸ்பீட்ல ஒர்க் ஆகும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஸ்பெக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃப்ரேம்ஸ். இதுல தான் முக்கியம், ஃப்ரேம்ஸ். ஓகே, இப்போ I2C இருந்ததுன்னா I2C ஃப்ரேம் கொடுத்துருக்கணும். இது எஸ்பியா இருக்குன்னா எஸ்பியோட ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கணும். இதே கேனா இருந்ததுன்னா கேனோட ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கணும். இதான் ஒரு கான்செப்ட். அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பொதுவா பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கலாம். பிளாக் டயக்ராம், ரைட்டா? பிளாக் டயக்ராம்ன்ற சென்ஸ் என்னென்ன இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி வரையன்னு வச்சுக்கலாம், சும்மா எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 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 ஸ்லேவ் இருக்கும், ரைட்? ஒரு ஸ்லேவ் இருக்கு. அப்புறம் ஒரு பிக்கு கண்ட்ரோலர், இது பிக்கு. ஓகே, இது நம்மளோட ஸ்லேவ். ஸ்லேவ்ன்ற சென்ஸ் இதான் அந்த MPU 6050 அந்த சென்சார் ஸ்லேவோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுல கனெக்ஷன்ல இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும், அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இது ஒரு பிளாக் டயக்ராமா போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பிளாக் டயக்ராம். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட், ஃப்ளோ சார்ட்ன்றது எப்படின்னா, எப்படி கோடிங் பண்ணணும் அதுக்கான ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபார் கோடிங், கோடிங்கான ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க சில இதுல எல்லாம்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ல ப்ராப்ளம் வந்தா என்ன ஆகும், இந்த ஸ்டெப்ல ப்ராப்ளம் ஆனா என்ன ஆகும், இந்த மாதிரி சில டேட்டா ஷீட்ஸ்லாம் இருக்கு. நான் இப்போ இந்த ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு டேட்டா ஷீட் படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது அது. அது எப்படின்னா டேட்டா ஷீட் பேர் வந்துட்டு MCU 25 நினைக்கிறேன். கேன் டேட்டா ஷீட் ஆக்சுவலி, அது கேன்பஸ் MC P2515 டேட்டா ஷீட் இதுதான். இதுல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க டேட்டா ஷீட்ஸ், ஃப்ளோ சார்ட் அழகா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்குன்னு காட்டுறேன். இதுல வந்துட்டு கேன் புரோட்டோகால் வந்துட்டு தெரிய வேண்டாம் கேன் புரோட்டோகால் பத்தி, பட் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் போனீங்கன்னா ஃப்ளோ சார்ட் காட்டுறேன் பாருங்களேன். இது ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ளோ சார்ட், ரொம்ப நீட்டா இருக்கும் ஃப்ளோ சார்ட். ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரியே. நான் காட்ட வந்து ஃப்ளோ சார்ட், இதுதான் ஃப்ளோ சார்ட். இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க படிச்சாலே போதும், நீங்க கேன் ப்ரோட்டோகால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட், ரொம்ப வெரி டீடைல்டா இருக்கும் இந்த ஃப்ளோ சார்ட். ஸ்டார்ட் பண்றீங்க, எண்ட் கோ டு ஸ்டார்ட், திரும்ப மேல போற மாதிரி ஒரு லுக் மாதிரி போட்டிருக்காங்க எண்டு. ஸோ இது ஃபுல் ஃப்ளோ சார்ட் படிச்சிட்டீங்கன்னா போதும், இந்த ஐசி ஃபுல்லாக கோடிங்கே பண்ணிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வெரி டீடைல்டா இருக்கும். இதான் ஃப்ளோ சார்ட், இதான் சொல்ல வரேன். ஓகே, அது மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்குன்னா பின் நோட் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சருடைய பின் நோட் கொடுத்துருப்பாங்க, ஐஸோடைய பின் அவுட், நீங்க படிக்கக்கூடிய சென்சாருடைய பின் அவுட் அந்த மாதிரி. இப்பதான் பார்த்தா மறந்துட்டு. அண்ட் கடைசியா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ், ரெஜிஸ்டர் இண்டெக்ஸ். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஏன்னா ஒரு சென்சார் இடத்துல ஏகப்பட்ட ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கண்ட்ரோல் பண்ண நிறைய இருக்கும். அதனுடைய இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரெஜிஸ்டரோட டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா? இதுல வந்து யா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிருக்கு.